காதலிக்கும் ஆசையில்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்சர்ட் எடிட் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கொலாஜ்குள்ளே போயிட்டு ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ கிட்ட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. பட் 5 ஃபோட்டோவே கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியேவும் சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணனால அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி விட்டிங்கனாலே கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாகவே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும் இந்த எடிட்டு, நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது. நான் இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எம்டியான ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ சிங்கிளாக இருக்கிற ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 9:60 தான் வச்சுருக்கேன். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 வச்சுக்கோங்க. ஸோ 20 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் உடையுதா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்கி வச்சுக்கோங்க. சுருக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம எடிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மாஸ்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லேயர் மாதிரி இருக்கா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ராக வரும். நீங்கள் இந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ஃபோட்டோ உங்களுக்கு எந்த சைடு இருக்கோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளர்ராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கோடு தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஓடுற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான். ஜூம் பண்ணியாச்சா, இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. நம்ம லென்த் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவாகவே ஆட் ஆயிரும். நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் போதும். கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெதுவாக பார்த்தீங்கன்னா பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ரன்னிங்கில் ஓடுற மாதிரி இருக்கும். நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தெரியும். அந்த ஃபோட்டோவுக்கும் அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக தெரியும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே கரெக்டாக வச்சு பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த வீடியோ எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரன்னிங்கில் ஓடுற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் பிளர் எஃபெக்டோட சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கேவும் செமையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஃபாண்ட் இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறதை நம்ம பார்த்துலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாய் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் பின்னாடி தாங்க பார்த்தேன். நான் ஃபாண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணும்போது கரெக்டாக தான் டைப் பண்ணியிருந்தேன். பட் அது வந்தது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ணலை, நான் பார்க்கலங்க, லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. சரி பின்னாடி திருத்திக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு நானும் பார்த்தேன். அதை விடுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே நீங்கள் எந்த பர்சன் பேரை போடுறீங்களோ போட்டுக்கோங்க. இல்லைனா வெட்டிங்க்கு இந்த மாதிரி நான் வழக்கம் போல் சொல்கிற டைலாக்கே தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடனாலும் போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. நம்ம வீடியோ எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையானது எஃபெக்ட்டு, க்ளோயிங் எஃபெக்ட், இந்த மாதிரி ஃபாண்ட் கலர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஷேடோ வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா க்ளோயிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எந்த மாதிரி பர்சனுக்கு வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு டிக் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு, தம்ப்நெயிலும் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாங் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு மொட்டையாக இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங்கில் ஓடுற மாதிரி அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த எடிட்குள்ளேயே பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் நீங்கள் எடிட்டுன்னு கொடுத்திங்கன்னா அதிலே ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங்கில் ஓடுற மாதிரியே இருக்கும் லெட்ரு. ஸோ அவ்வளோதாங்க, செம்ம சிம்பிளான வேலை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஹார்ட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சாய்வலாக வச்சுக்கோங்க. சாய்வலாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் எஃபெக்ட்டு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன்.
எனக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் போல். எனக்கு ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கலராக இருக்கா, அதனால் தெரியலை. அதனால் எல்லாத்தையுமே நான் பக்கா வச்சுட்டு ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ஓட்டி பார்த்துட்ருந்தேன். எனக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். தேவையான இடத்துல கட் பண்ணிக்கோங்க, தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் க்ரீன் ஸ்கின் அப்படின்னு போடுங்க, இல்லைன்னா எஃபெக்ட், ஹார்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா நானே பார்த்திங்கன்னா அப்படி தாங்க டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. சாங்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். நானும் பார்த்திங்கன்னா சாங்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ போட்டு பார்க்கும்போது எனக்கு வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஒரு ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு. நானும் பார்த்திங்கன்னா 1க்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னங்க நமக்கு வேலை, சேவ் பண்ணுறது தான் வேலை. கடகடன்னு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நானும் சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் நானும் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பை.